கார்த்திகோடைய ஆக்டிங்கில் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய 27வது மூவியோட அப்டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு. கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் மெயினாக இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. பிரேம்குமார் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய டைரக்ஷனில் 96 மூவி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. இப்போ மெய்யழகன் அப்படின்னு டைட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்னு தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூர்யாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஃபேமிலி கலந்தா ஒரு வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை காலத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்குறோமே. இது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். கண்டிப்பாக இவருடைய இந்த 27வது மூவிக்கும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு அவருடைய அமரன் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவி ஆர்மியை மெயினாக வச்ச ஒரு மூவி. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசரை கூட ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட ஹைப் அதிகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோட ஷூட்டிங் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்களே. ஒரே ஒரு சாங்ஸ்க்கு மட்டும் இன்னும் ஒரு 2 or 3 days வெயிட்டிங்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி டோட்டல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமியோட டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை சம்பவத்தையும் இதுக்குள்ளே இணைச்சிருக்கிறதாவும் ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியோட ட்ரைலர் மட்டும் இல்லாமல் தேட்டருக்கு வந்தால் தெரியும் சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் இந்த டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு. தளபதியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது கோட் மூவி தான். கிட்டத்தட்ட அந்த மூவியோடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு ஏற்கனவே ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தார் இந்த மூவியோடைய டேரக்டரான வெங்கட் பிரபு அவர்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவியோடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த மூவியோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தான். தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலுக்குள்ளவே இந்த மூவியில் இருக்க மீதி பேலன்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா செப்டம்பர் 5க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவியோடைய டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் அப்படின்றதுல தான் பிஸியாக இருப்பாங்களே. கண்டிப்பாக வர செப்டம்பர் 5 அன்றைக்கி தளபதியோட ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இந்த கோட் மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். மெட்ரோ கோடியில் ஒரு மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ணியிருந்தா ஆனந்த் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோட அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த மூவியோடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே. நோன் வைலன்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு இப்போ இந்த மூவியோட டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிம்கா, ஸ்ரீஷி, யோகி பாபுன்னு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்களே. யுவன் சங்கராஜாவுடைய மியூசிக்கில் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரியாக இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மெட்ரோ மட்டும் இல்லாமல் கோடியில் ஒரு மூவியும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவியை. கண்டிப்பாக இந்த மூவிக்கும் அதே ரெஸ்பான்ஸ் ஏற்படும் நினைக்கிறேன்னு. 2024 செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இந்த மூவி தேட்டருக்கு வரும். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேம்சினி என்டர்டைன்மெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட்டை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்களே. அதுவும் அந்த மூவியை யூஎஸ்ஏ மட்டும் இல்லாமல் ஒரு சில அனதர் கண்ட்ரிலேயே ரிலீஸ் பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூரியோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற கருடன் மூவி தான். வர மே 31க்கு வேர்ல்டு வைடாக இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. 1 டேவுக்கு முன்னாடியே அனதர் கண்ட்ரிலாம் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அதை ஹேம்சினி என்டர்டைன்மெண்ட் தான் வேர்ல்டு வைடாகவே நிறைய நாடுகளை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் சவுத் சைடில் இருக்க ஒரு சில ஸ்டேட்லேயும் இந்த கருடன் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஒருவேளை அனதர் லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போதா, தமிழ் லாங்குவேஜில் மட்டுமே ஒரு சில ஸ்டேட்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு கன்ஃபார்மாக தெரியல. சூரியோடைய ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸோட இந்த மூவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட விடுதலை லெவலுக்கு இந்த கருடன் மூவி எதிர்பார்க்குறோமே. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு மே 31 தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும்.